Hi friends, நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பழைய காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டருங்க. நீங்களோட சாய்பாபா காலனில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து மேல வந்து லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஸ்பாட் கேஷ் பழைய கிழிந்த டிஷ்யூ புடவைகளுக்கு ஜக்கால் புடவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் கேஷ் கொடுக்குறாங்க. அதை பார்க்க தான் நம்ம போறோம். வாங்க உள்ள போவோம். பாப்போங்க. கடப்பாசல்ல வரிசை பாக்குறோம். ஒயிட் கலர் வந்துச்சு அப்படினாவே அது பியூர் ஜெரிங்க. ஓகே ஓகே. அது நல்ல ரேட் கொடுத்து நம்ம எடுத்துருவாங்க. பழைய காலத்து பட்டு புடவை தான் மேக்ஸिमम வந்து ஒரிஜினலா இருக்கும். லேட்டஸ்டா எடுக்கிற புடவை வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम ஒரிஜினல் வராதுங்க. புடவை எல்லாமே இந்த பார்டர் எல்லாமே கட் பண்ணிட்டுங்க. நாங்களே மெல்டிங் போட்டு அதுக்கு உண்டான மெட்டீரியல் பூராமே தனியா எடுத்து நாங்களே தனியா அதனால தான் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து அதனால தான் அதிக ரேட் கொடுத்து நம்மளால வாங்க முடியும். கண்டிப்பா குறைஞ்சது 40 வருஷத்துக்கு மேல இருக்கும். இது வந்து ஜரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சொசைட்டி புடவைக்கு நிறைய காசு கொடுப்பாங்க. ஆமா, சொசைட்டி எடுத்தா குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அதிகமா இருக்கும். இந்த பிரவுன் கலரா வரும். பிரவுன் கலரா வந்துட்டா டெஸ்ட் அடிச்சிருக்க காப்பர் அடிச்சிருக்க அது வந்து வேல்யூ கிடையாது. வேல்யூ கிடையாது. ஆமா, ஒயிட் கலர் வந்துட்டா வெள்ளி ஜரிகை நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கறாங்க. இது சீப் புடவை வந்து பாத்தீங்கன்னா சேல ஃபுல்லாவே ஜரிகைங்க. ஓகே ஓகே. அதனால அந்த புடவை மட்டும் தான் நாங்க வெயிட் பாப்போங்க. 25000 ஆமாங்க. இந்த சேல ஃபுல்லா ஜரிகை மேம். ஓ, எடுத்து வந்து பாத்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு மேல இருக்குங்க இந்த புடவை எடுத்து. ஓகே ஓகே. இது சேல ஃபுல்லா ஜரிகை அதனால அந்த ரேட்டுக்கு போகுது மேம். சார் கண்ணல பார்த்தே சொல்லிருவீங்களா? ஆமாங்க, மேக்ஸिमम 90% வந்து நீங்க போட்டோ அனுப்பிச்சீங்க அப்படினாவே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருங்க. நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வந்து உடனே பண்ணிடலாம். வாங்க அப்படின்னா நீங்க வந்துருங்க, டைரக்டா கூட வந்துருங்க. ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய பட்டு சாரிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தரமா ஒரு பைசா தராங்க அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கும். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட காஞ்சிபுரம் பட்டு சென்டருங்க. எங்க லொகேட்டா இருக்கு எல்லாமே நம்ம சார்ட்ட கேட்கலாம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நல்லா இருக்குங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பழைய பட்டு புடவைலாம் வாங்கிட்டு இருக்கோம் மேம். நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர் நம்பர் 320 ஆர்பி சென்டர், NSR ரோடு, ஸ்ரீவள்ளி பஸ் ஸ்டாப், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூருங்க. நம்ம இந்த மாதிரி பழைய பட்டு புடவைலாம் வந்து ஒரு 15 வருஷமா இதே வாங்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு புடவைக்கு நல்ல ரேட் கொடுத்தா நம்ம வாங்கிட்டு இருக்கோங்க. எப்படிங்க சார் நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க. 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். எப்படிங்க இப்ப வந்து டைரக்டா வரணுமா சாய்பாபா காலனிக்கு சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு, இல்ல வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம்? டைரக்டாவே கொண்டு வந்தா பரவாயில்லைங்க. அப்படி இல்லைன்னா நீங்க போட்டோ வாட்ஸ்அப் அனுப்பிச்சீங்கன்னா நம்ம பார்த்துட்டு ரிப்ளை பண்ணி விட்டுருவோம். அது அந்த புடவை வந்து என்ன ரேட்டுக்கு போகும் என்ன விளக்குங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இந்த மாதிரி கடப்பா ஸ்டோன்ல மேம், கடப்பா ஸ்டைல்ல உரசி பாப்போங்க. கடப்பா ஸ்டைல்ல உரசி பாக்குறோம். ஒயிட் கலர் வந்துச்சு அப்படின்னாவே அது பியூர் ஜெரிகைங்க. ஓகே ஓகே. அது நல்ல ரேட் கொடுத்து நம்ம எடுத்துருவோங்க. சார் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாட்டி, அவங்களோட அம்மா, அவங்களுக்கு எல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் பழைமையான புடவைகள் தான் இப்ப கொண்டு பழைய காலத்து பட்டு புடவை தான் மேம் மேக்ஸிமம் வந்து ஒரிஜினலா இருக்கும். லேட்டஸ்டா எடுக்கிற புடவை வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரிஜினல் வராதுங்க. அதாவது 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பழமையான புடவையா இருந்துச்சுன்னா அதுக்கு நல்ல அமௌண்ட் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம சார் நீங்க இதெல்லாம் போய் எடுத்துட்டு போய் நாங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த புடவை எல்லாமே இந்த பார்டர் எல்லாமே கட் பண்ணிட்டுங்க. நாங்களே மெல்டிங் போட்டு அதுக்கு உண்டான மெட்டீரியல் பூராமே தனியா எடுத்து நாங்களே தனியா அதனாலதான் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து அதனாலதான் அதிக ரேட் கொடுத்து நம்மளால வாங்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாங்க. இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா ஜரிகை ஃபுல்லாவே இருக்கு பாத்தீங்களா, நல்ல ஜரிகையாவே இருக்குங்க. அதனால இந்த ஜரிகை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டு தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். நீங்க கொண்டு வந்திருக்க புடவை பூராமே எல்லாமே நல்ல ஜரிகை தாங்க. ஓகேங்க. இது எல்லாமே நல்ல ரேட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோங்க. சார் எப்படிங்க சார் இதெல்லாம் வந்து புடவை வந்து பாத்தீங்கன்னா ஜக்கார்ட் புடவையா இருக்கணும்ங்களா, ஆமா இந்த பழைய பட்டு சரியா இருக்கணும்? பழைய பழசு இருந்தாவே போதுங்க. இந்த பட்டு புடவை எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 40 வருஷத்துக்கு மேல இருக்குங்க. இது வந்து ஜரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. பழசு இருந்துச்சு அப்படினாவே ஜரிகை நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில எடுத்த புடவைங்க. சொசைட்டி. ஆமா, இந்த சொசைட்டி புடவைக்கு நிறைய காசு கொடுப்பாங்க. ஆமா, சொசைட்டி எடுத்தா குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அதிகமா இருக்கும். இந்த புடவை நல்ல ரேட் போங்க. எல்லாமே நீங்க கொண்டு வந்திருக்க பூராமே வந்து பார்ட்டி பட்டு புடவை தாங்க. ஆமாங்க சார். எல்லாமே நல்ல ரேட். பழைய பட்டு புடவைனால 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி இருக்கிற புடவை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்த்து. எல்லாமே பார்ட்டி பட்டு புடவை, எல்லாமே நல்ல ஜரிகை தாங்க. சரிங்க. என்னங்க சார் வெள்ளி ஜரிகை வேற எந்த மாதிரி ஜரிகைக்கு தரீங்க? ஜரிகை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பியூர் ஜரிகைங்க. அதாவது வந்து வெள்ளி ஜரிகை தான் நாங்க வாங்குறோம். இந்த மாதிரி கடப்பா ஸ்டோன்ல உரசறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலரா வருங்க. ஒயிட் கலரா வந்துட்டா வெள்ளி ஜரிகைங்க. இந்த மாதிரி பிரவுன் கலரா வரும். பிரவுன் கலரா வந்துட்டா டெஸ்ட் அடிச்சிருக்க காப்பர் ஜரிகை அது வந்து வேல்யூ கிடையாது. வேல்யூ கிடையாது. ஆமா, ஒயிட் கலர் வந்துட்டா வெள்ளி ஜரிகை அது நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கறாங்க. இது பூராமே நல்ல ஜரிகை தான் மேம். ஆமா, நீங்க கொண்டு வந்திருக்க புடவை அனைத்துமே நல்ல ஜரிகை தான். வெயிட் பார்த்துட்டு நம்ம வந்து அதான் வந்து மேம் வெயிட் வந்து பாத்துக்கிறோம் அப்படினா வந்துங்க இது வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ புடவைங்க. டிஷ்யூ புடவைக்கு வெயிட் டிஷ்யூ புடவை வந்து பாத்தீங்கன்னா சேல ஃபுல்லாவே ஜரிகைங்க. ஓகே ஓகே. அதனால அந்த புடவை மட்டும் தான் நாங்க வெயிட் பாப்போங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னு வெச்சுங்களே நான் வெயிட் போட்டு காமிக்கறாங்க. அது புடவை வந்து எப்படி கிழிஞ்சிருந்தாலும் எடுத்துக்குவோம். நாம அத வந்து நாரா கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்லை. எப்படி டேமேஜ் ஆயி இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் குழப்பம் இல்லங்க. பார்டர் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா கூட வந்து கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னு வெச்சுங்களே வெயிட் போட்டு தான் எடுப்போங்க. இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 கிராம் பக்கம் எடை இருக்குங்க. இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு
25,000 ரூபாய். 25,000-ஆ? ஆமாங்க. என்ன இந்த சார் சேலை சொல்றீங்க? சேலை ஃபுல்லா ஜரிகை மேம். ஓ, எடுத்து வந்து பாத்தீங்கன்னா 35 25,000 வருஷத்துக்கு மேல இருக்குங்க இந்த புடவை எடுத்து. ஓகே ஓகே. இது சேலை ஃபுல்லா ஜரிகை, அதனால அந்த ரேட்டுக்கு போகுது மேம். சரிங்க சரிங்க. ஆமா, நீங்க கொண்டு வந்திருக்க பட்டு புடவைல மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபாய் இருக்குங்க. 70,000? ஆமாங்க. கேஷா வாங்கிக்கிறீங்களா ஜிபே வாங்கிக்கிறீங்க மேம்? கேஷாவே வாங்கிக்கிறேன் கேஷ் சார். வாங்கிக்கிறீங்க. ஏன்னா இப்ப நேரா ஷாப்பிங் தான் போறோம். அடுத்து அப்படியா? ஜனவரி மாசம்லாம் வருது. ஓகே ஓகே. நிறைய ஒரு நகை வாங்கிக்கலாம், நல்ல ஒரு பட்டு புடவை வாங்கிக்கலாம்ல. ஓகே ஓகே மேம். இந்த கேஷ் பழைய பட்டு புடவை இருக்கு இந்த அப்படிங்கறதால. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருக்குங்க மேம். சரிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 இருக்குங்க. 20,000 இருக்கு. ஆமாங்க. பாருங்க எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்களும் உங்ககிட்ட பழைய பட்டு புடவை இருக்குன்னா கண்டிப்பா மிஸ் அவுட் பண்ணாதீங்க. நீங்க வந்து அனுப்பி விடுங்க, இல்ல அப்படின்னா நேர்ல வந்துருங்க. நம்ம சாய்பாபா காலனில தான் வந்து லொகேட் ஆயிருக்காங்க. ஸ்க்ரால்ல போயிட்டு நம்பர் ஏதாவது ஜஸ்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க வந்து என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். சார் நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா, இது வீடியோக்காக பண்றாங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லங்க மேம், இது வந்து நம்ம கடை இந்த மாதிரி புடவைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மேம், அமௌண்ட் நீங்க அதாவது வந்துங்க வாங்கிக்கலாம் இல்லையா? உண்மையா என்னங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் மேம். இது வந்து வெள்ளி ஜிருகங்க. வெள்ளி வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நல்ல ரேட்டு தானே இருக்குங்க. வெள்ளி ஜிருகங்கிறப்ப நம்ம வந்து அதை எடுத்து மெல்ட் பண்ணி தான் நம்ம இது பண்றோம். அப்படிங்கிறப்ப உண்மைதான் அது. அதாவது உங்ககிட்ட இந்த மாதிரி புடவைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் இந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்பத்த புடவைகள்லாம் கொண்டு வராங்களா சார்? இப்பத்த புடவைல வந்து பாத்தீங்கன்னா ஜரிகை வராதுங்க. சரிங்க. ஏன்னா லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ரேட்ல இருக்கு. இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து கம்பல்சரி அதை போட மாட்டாங்க. பழசு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இந்த மாதிரி பாட்டி பட்டு புடவை, ரொம்ப பழைய காலத்து பட்டு புடவைல தான் இந்த மாதிரி வெள்ளி ஜரிகை வருங்க. இப்ப எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 90% வராது. அதனால பழசு இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு ஓடியா வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் மணி வந்து எடுத்துட்டு போய்க்கலாம் வீட்டுக்கு. இதை வச்சு நம்ம சேவிங்ஸ் எது வேணா பண்ணிக்கலாம். நிறைய பேத்தோட ஆசை வந்து நம்மகிட்டயும் இந்த மாதிரி புடவை இருக்காதா அப்படின்னு. நீங்க இந்த புடவைகள்லாம் பாருங்க, இதே மாதிரி உங்க புடவை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அனுப்புனீங்கன்னா சார் கண்ணில் பார்த்தே சொல்லிருவீங்களா? ஆமாங்க. மேக்ஸிமம் 90% வந்து நீங்க போட்டோ அனுப்பிச்சீங்க அப்படின்னாவே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருங்க. நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வந்து உடனே பண்ணிடலாம். வாங்க அப்படின்னா நீங்க வந்துருங்க, டைரக்டா கூட வந்துருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா இந்த